வாழ்க வளமுடன். அன்னைக்கு காலையில் 8 மணி மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு காலையில் வேலை தொடங்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலைங்கிறது தான், என்னென்ன வேலை செஞ்சேன், எப்படி இந்த நாள் போணுச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மங்களகரமாக தொடங்கலாம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு இப்போது காலையில் எனக்கு இன்னைக்கு ரேஷன் சென்னையில் வந்ததுலேருந்து ரேஷன் கடைக்கு நான் போகல. பொருள் வாங்கி 2-3 மாதம் ஆகுது. அங்கே ஊருக்கு போகும்போது அங்கே மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். சரி இங்கே போகவே இல்லையே அப்படின்ட்டு காலையில் இன்றைக்காவது போகணும் அப்படின்ட்டு அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு எங்கே போகணுன்ட்டு கேட்டுக்கிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். காலையில் மாவு ஆட்டாததுனால நான் ரேஷன் அரிசி போட்டு தான் அதிகமாக இட்லி மாவு ஆட்டுவேன். இங்கே வந்ததுலேருந்து ரேஷன் அரிசியே வாங்குறதில்ல. அட்ரஸும் மாற்றல. எல்லா ஊர்லேயும் ஒரே ரேஷன் கடை அட்டை இருந்தெல்லாம் போடுவாங்கன்னுலாம் சொன்னாங்க. அதனால் நான் போய் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், போகவே முடியல. அதனால் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் பழைய சோறு தான் இருந்தது. சரி இந்த வெயிலுக்கு நல்லது தானே அப்படின்ட்டு அதை புழிஞ்சு போட்டு ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றி அந்த மண்டை மேலே ஒரு 2 சின்ன வெங்காயத்தை வச்சு அப்படியே ஒரு நல்லா நசுக்கி சாப்பிட்டேன்னு வச்சுங்க. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வெயில் அலைஞ்சதுக்கு இந்த பழைய சோறு சாப்பிட்டது தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது அந்த சின்ன வெங்காயம் 2 உரிச்சி போட்டு அப்படியே சாப்பிடும்போது அந்த ஊறுகாய் இருந்தால் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அதை தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுமே கொஞ்சம் நேரம் ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே சும்மா உட்காந்து பேசாமல் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுக்கிட்டு அதை தீர்ந்து போச்சு, அதை அரைச்சி வைக்கணும் அப்படின்ட்டு அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு, மீன் கடைக்கு போயிட்டு, இத்தனை கடைக்கு போயிட்டு அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு நான் வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஏதோ 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நேரத்தில் இந்த இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். போனாக்கா பரவாயில்ல, அட்ரஸை மாற்றலைனாலும் ஒரே ஊர் ஒரே ரேஷன் கார்டுன்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டாங்க. ஒரு இடத்துல கேட்டால் அங்கே போட மாட்டேன்ட்டாங்க, இன்னொரு இடத்துல போகும்போது போட்டாங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. போய் 1 மணி நேரம் நின்று இருந்து அந்த கைரேகைலாம் வைக்கிறதுனால அது கைரேகை விழுவுறதில்ல ஒவ்வொருத்தருது. நமக்கு கூட சில நேரம் அது விழாது. பார்த்திங்கன்னா எல்லாம் தக்காளி காய்கறிலாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜிலலாம் அடுக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அரிசியெல்லாம் எடுத்து ஒரு இதில் கொட்டி வைக்கணும். மீன் பாருங்கள், இந்த மீன் வாங்கிட்டு நான் பட்டப்பாடு இருக்கு, அது சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே அந்த ஜோதிமா சமையலில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல தான் நம்ம மீன் சுத்தம் பண்ணணும். இந்த சின்ன கிச்சனில் ஒரு செல்ஃபு இல்லை, பாத்திரம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த வீட்டில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் அந்த பக்கம் வைக்கணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மிக்சி பக்கத்தில் இருக்கிற அந்த செல்ஃபில் தான் நாம் மீன் சுத்தம் பண்ணணும். அது இந்த செதில் இருக்கிற மீனெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா அந்த இடமே நாறிடுது. இனிமேல் ஜென்மத்துக்கு இந்த மீன் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் உறுதிமொழி எடுத்துட்டேன். இந்த மீன் என்னை படாத பாடு பண்ணிடுச்சு. ஒரு 100 ரூபா தானேன்ட்டு வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நேரம் போனதே தெரியல எனக்கு. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செய்கிற அன்றைக்கி பார்த்து தான் நம்ம வீட்டில் பசங்க நேரத்தில் எந்திரிச்சிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர மகன் பார்த்திங்கன்னா மற்ற நேரம்லாம் 4 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கே எந்திரிச்சிட்டு என்ன சமைக்கலையான்னு கேட்டது எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. இப்போ இந்த மீன் பாருங்கள், உள்ளே என்னமோ சாப்பிட்ருக்கு, இந்த உள்ளே என்னமோ இருக்குது. இது இன்னும் சமைக்கலையான்னு மகன் எந்திரிச்சு வந்தது. நான் என்ன பண்ணேன், கம்முன்னு ஒரு டீயை போட்டு கொடுத்துடலாம். எனக்கும் தலைவலியாக இருந்தது வெயிலில் போயிட்டு அதனால் டீ வச்சு கொடுத்து சமாதானம் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, சமைச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். மணி 3 பக்கமாக ஆக போகுது. அதாவது நான் கஷ்டப்படுறதெல்லாம் தெரியாது, என்ன இவ்வளோ நேரம் என்ன கஷ்டப்பட்டேன்னு தெரியாது. இப்போ டைம் ஆகிப்போச்சு, இன்னும் சமைக்கலையான்னு கரெக்டாக மணி 3 போகுது. இன்னமும் நான் இந்த மீன் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ரொம்ப கொடூரமான மீனாக இருக்குப்பா. முள் குத்துது, நிறைய முள் இருக்கும் போல இருக்கு. சங்கரா மீன் ரொம்ப வேலை வாங்கிடுச்சு. சின்னதாக தான் இருக்குது. இனிமேல் இந்த மீன் வாங்க மாட்டேன். இதிலே பெருசு இருக்குது, அதை வாங்கியிருக்கலாம். இது 100 ரூபா தான்ட்டு வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நிறையா வாங்கிடுச்சு. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக நீ எந்திரிச்சு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் 1/2 hour ஊறட்டும், சரியா? அது வரைக்கும் ரெஸ்ட்டு.
தப்பிச்சேன்ட்டு சீக்கிரமா இப்போலாம் சமையல் முடிச்சுட்டேன். ரசமும், மீனு மட்டும்தான். அதுக்கே எனக்கு இன்னைக்கு நாள் போனதே தெரியல. அந்த அளவுக்கு வெளியிலலாம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால, அதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வழியா இந்த மீன வந்து கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சேன். ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஏன்னா பொறுத்திருக்க முடியல. 3 ஆகப்போகுது சாப்பிடணும் அப்படின்ட்டு, எல்லாம் ஒரே இதில தோசை கல்லுல போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஆனா, ரொம்பவே ஹார்டா இருந்தது மீனு. இப்போ பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மணி 3:30 ஆயிடுச்சு. சரி இப்போ ஒரு ப்ளவுஸ் இருந்தது தைக்கணும் அவசரம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நான் உட்காந்து அப்பாடான்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு மறுபடியும் போய் வேலை கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. ஐயோ! அடுத்த வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு நெனச்சுட்டு நம்ப உடனே எந்திரிச்சு வேலைக்கு ரெடி ஆகணும். ஏன்னா துணி தைக்கணும். அது தைச்சு முடிச்சு அத கொக்கி கட்டுறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது. இப்போ மறுபடியும் பாருங்க கிச்சன் ரூமுக்கு தான் போணும். ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் இல்லைங்களா? அந்த பாத்திரமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் சிங்க்ல போட்டு வைக்கணும். சிங்கில போட்டு வைக்கணும். இன்னும் ஈவினிங் ஒரு தடவ டீ வச்சு குடிக்கணும். நம்ப வந்து எடுக்கிறது வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா சொல்ல முடியாது. இன்னும் நெறைய வேலை இருக்கும். நம்ப சும்மா மெயின் பிக்சர் மட்டும் தான் நெறைய இருக்கும். இது ட்ரையல் மாரி தான். அதுக்கே நமக்கு ஓயாம வேலை செய்யணும். இந்த பாத்திரம் கழுவுறது மட்டும் ஒரு நாளைக்கு 4 தடவ கழுவுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஈவினிங் மகன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன செய்றது? மாவு இல்லனாலே எனக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. எத்தன நாள் சப்பாத்தியும் சுட்டாச்சு, பூரியும் சுட்டாச்சு. ஆ இப்போ வந்து சரி அப்புறம் அது ஞாபகம் வந்தது. இந்த சேமியா ஒண்ணு வாங்கி வச்சேன். அது கிச்சடி பண்ணிட்டேன். கிச்சடி பண்ணிட்டு நெறைய காய்கறி இருந்தது. அதெல்லாம் போட்டு கிச்சடி பண்ணி குடுத்துட்டேன். அதனால வேலை மிச்சமாயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் உட்காந்து ப்ளவுஸ் தைச்சு முடிச்சேன். இந்த ஒரு ப்ளவுஸு வந்து சரி இப்போ இன்னைக்கு தைச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு தைச்சு முடிச்சுட்டேன். இவ்வளோதாங்க இன்னைக்கு வேலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலை நடந்ததுன்ட்டு, இன்னும் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், வாய்ஸ் குடுக்கணும், இன்னும் நெறையா இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்ல இருக்கிற லேடீஸுங்களுக்கு